தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2 பேரது உடல்கள் மாறி வந்ததால் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். வெங்கல் வழியாக பீகாருக்கு தனியார் ஆம்புலன்ஸில் முதியவர் ராஜேந்திரனின் உடல் சென்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பார்த்தசாரதி. பார்த்தசாரதி, விவரங்களை பதிவு செய்யலாம். எப்படி ஏற்பட்டது இந்த குழப்பம்? பாலவேல், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த புஜ்ரடிப்பள்ளியைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளி ராஜேந்திரன் 60 வயது. இவர் தீராத வயிற்று வலி காரணமாக 2 தினங்களுக்கு முன்பு புல்லு மருந்து என்று சொல்லக்கூடிய அந்த விஷ மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்று திருவள்ளூர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டவர் இறந்து போனார். இவரது உடல் உடற்குறாய்வு செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் வெங்கல் பகுதி காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் விபத்தில் இறந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த பீகாரைச் சேர்ந்த ரஷித்கான் என்பவருடைய சடலம் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ரஷித்கான் சடலத்துக்கு கொடுப்பதற்கு பதிலாக கூலி தொழிலாளி ராஜேந்திரன் சடலத்தை பீகாருக்கு அனுப்பி வைத்துள்ளனர். வெங்கலில் இருந்து அந்த சடலத்தை தனியார் ஆம்புலன்ஸில் கொண்டு சென்றுள்ளனர். தற்போது பீகாருக்கு சென்று விட்ட நிலையில் சடலத்தை கேட்டு ராஜேந்திரன் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பாலவேல், தொடர்ந்து காவல்துறையினர் சமரசம் செய்துள்ளனர். உடனடியாக மருத்துவமனைக்கு மீண்டும் அந்த சடலத்தை உடற்குறாய்வுக்கு பீகாரிலிருந்து கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்துள்ளனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி பார்த்தசாரதி.